ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சாக்லேட் கேக் பண்ண போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு வந்து நம்ம எதுவுமே மெஷரிங் கப்பில் அது யூஸ் பண்ண தேவையே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சில்வர் கப் எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம இதில் தான் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் பவுலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் நம்ம கேக் மாவு ஊற்றும் போது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தையே யூஸ் பண்ணலாம். கேக் பவுல் தான் தேவைன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க இதில் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த பவுலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரெஷ் இல்லாதனால நான் கையிலேயே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஓகே, எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்காச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி நல்லா வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். எல்லா எட்ஜ்லேயும் படணும். அப்போ தான் வந்து கேக் எடுக்கும் போது அது வந்து ஒட்டிக்காமல் கரெக்டாக வரும். இல்லைனா வந்து எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெஷரிங் பண்ணுறதுக்கு எடுத்த கிண்ணத்துலேயே 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோம், அதாவது நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பு பால் ஊற்றிக்கோங்க. அடுத்து 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு கப்பு மாவை இல்லை ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப்புக்கு கோகோ பவுடர் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, உங்களுக்கு காஃபி பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேணாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது மாதிரி மிச்சமாக கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிச்சத்தை தூக்கி போட்டுடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி. இப்போ வந்து நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இது வந்து நம்ம ஒரே டைரெக்ஷனில் கலக்கணும். அப்போ தான் வந்து கேக் கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க ஒரே டைரெக்ஷனில்.
லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் நல்லா கலக்கிக்கோங்க. ஊற்றணும் அதுதான் இப்போ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் கிண்ணத்தில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் நம்ம கேக் மாவை. கேக் மாவை ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வெயிட்டான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்புக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணுங்கள். அடுத்து வந்து அதில் வந்து நம்ம கேக்கை வச்சிடலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க கேக்கை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து மூடி வைக்கணும். நீங்கள் வந்து நடுவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக குக்காக இருந்தால் கூட நம்ம அதை வந்து திருப்பி பண்ணிக்கலாம். ஆனால் ஓவர் குக்காக இருந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நட்ஸ்லாம் தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். கேக்கு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்போர்க்கு கத்தி அந்த மாதிரி வச்சு குத்தி பார்த்தா தெரியும் வெந்துச்சா இல்லையான்னு. ஒட்டாமல் வரணும் ஸ்பூனில். ஒட்டல, வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இன்னைக்கு உனக்கு பிறந்த நல்லா இருக்குது. இந்த கேக் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்ட்டு பாரு சாப்பிட்டு. எனக்கா பண்ணீங்க கேக்கு? 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கேக்கு வெட்டிடலாமா? வெட்டிடலாம். கேக் சூப்பராக வந்திருக்கு. பேக்கரி கேக் மாதிரியே இருக்கு. முதல்ல சூர்யா குட்டிக்கு தான் தரணும். சூர்யாவுக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பேக்கரி கேக் மாதிரியே இருக்கு.